மணி நேரமா கெஞ்சுறேன். என்னமா உன் கோவம் குறையில? இனிமே வெளியில சாப்பிடறதா இருந்தா சொல்லிட்டு போ. என்ன பாக்க என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? நீதான் நம்மள சுரேஷிட்ட பேச சொன்ன. பேச சொன்னேன்தான். வெளியே சாப்பிடவா சொன்ன? பேசிட்டே நடந்து போகும்போது பரோட்டா கடை வந்துச்சு. அங்க சாப்பிட்டோம். எனக்கு சொல்லிருக்கணும்ல. சுத்தி அங்கேயே நிக்கிறிய மலரு. அந்த சாப்பிட்ட நேரத்துக்கு நீ சமையல முடிச்சிருப்ப. சமையல முடிச்சிருப்பேன்னு தெரிஞ்சும் நீங்க வெளியே சாப்பிட்டுருக்கீங்க. பாரு, நீ காலையில எழுந்ததும் பல் வலிக்கிட்டு முத வேலையா அந்த சப்பாத்தி சாப்பிடுறேன். உங்க அம்மாவுக்கு நீங்களே பதில் சொல்றீங்களா? சொல்லிடுறேன். ஆமா, சொல்லிட்டுதான் அடுத்த வேலை பாப்பீங்க. சாரிடி. என்கிட்ட சொல்லாம நீங்க வெளியே சாப்பிடுறது இது எத்தனாவது தடவை? என்ன பார்க்க போனா போய் சாப்பிட்டு வருவீங்க. ஆபீஸ்ல யாராவது கூப்பிட்டா அப்படியே கூட போயிடுவீங்க. சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா மறந்துடுறேனே. அது எப்படி மறக்கும்? நான் தினம் சமைக்கிறத நீங்க பார்க்கதானே செய்றீங்க. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. சப்பாத்தி சாப்பிடவா? போய் எடுத்துட்டு வா, நான் சாப்பிடுறேன். நிஜமாவா? நான் சாப்பிடுறேன். கடையில என்ன சாப்பிட்டீங்க? அதான் சொன்னேனே மலரு, பரோட்டானே. அதுக்கு மேல சப்பாத்தி சாப்பிடுவீங்களா? ஜீரணமாகுமா? வயிறு உபிராது? கோவத்தை சமாளிக்கிறதுக்கு என் வயிறு உப்பறதே பரவாயில்ல. நீ போய் எடுத்துட்டு வா போ. சரி, இனிமே வெளியே சாப்பிட போனா என்கிட்ட சொல்லணும். சொல்றேன் மேடம். மறக்கலாம் கூடாது. மறக்கவே மாட்டேன். மறந்தா கண்டிப்பா மறக்க மாட்டேன். மறந்ததுக்கு சாரி. சரியா? எப்படியும் சமாதானப்படுத்தாச்சுப்பா. அம்மாடியோ. உங்கள குழந்தைக்கு யாராவது முத்தம் கொடுப்பாங்களா? அதுவும் வெளியே போயிட்டு வந்து முகம் கூட கழுவாங்க. சேர்த்து வச்சு திட்டம். நான் பாவம் இல்ல. ரொம்ப தான் பாவம். சரி, என்ன பேசிட்டு இருந்தீங்க நீ அழகுமதியும்? அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? சும்மா கேட்ட மலரு. அவ பயங்கரமான ஆளா இருக்காங்க. ஆச்சு. பயங்கரமான ஆள்னா தப்பா சொல்லல. அவளுக்கு யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லாவே தெரியுது. ஆனா சில விஷயத்த வீட்டுல பேசுறதுக்கு எவ்வளவு யோசிச்சிருக்கேன். அவ யோசிக்காம அதுல இருந்து வேலைக்கு போட்டுமான்னு அத்தை கிட்ட கேட்டுட்டா. அத்தைக்கு விருப்பமே இல்ல. அதான் மாமா பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க. அவ அசரலையே மாமா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கிட்டா. நாளையில இருந்து அவ வேலைக்கு போறாங்க. பரவாயில்லையே. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, சடங்கு இருக்கு, கோயிலுக்கு போனோன்னு மாமா என்னென்னமோ சொன்னாரு. அவர்கிட்ட கோவப்படல, கத்தல, சண்டை போடல. ஆனா சமாளிக்க வச்சிட்டா. இப்படிதான் ஹாஸ்பிட்டல் போறதுக்கும் சம்மதம் வாங்கினா. எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஏன் வீட்டுல சொல்றத கண்ணை மூடிட்டு கேட்கணும், இல்ல எதுக்கு பேசி காரியத்தை சாதிக்கணும்? இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மதி 3வது ஆப்ஷனோட வந்திருக்கா. பேச வேண்டியத கட் அண்ட் ரைட்டா பேசுறான். எனக்கு தான் இந்த ட்ரிக் எல்லாம் இத்தனை நாளா தெரியவே இருந்துச்சிருந்தா எப்படியோ இருந்திருப்பேன். சரியான முட்டாளாவே இருந்திருக்கேங்க நான். விடுமலரு, உலகத்துல எல்லாரும் புத்திசாலியா இருக்க முடியுமா?